ஊழியம் ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணுமா பண்ணாதா? திங்கக்கிழமை ஊழியம், செவ்வாய்க்கிழமை ஊழியம், புதன்கிழமை ஊழியம், வியாழக்கிழமை ஊழியம், வெள்ளிக்கிழமை ஊழியம், சனிக்கிழமை ஊழியம், ஞாயிற்றுக்கிழமை ஊழியம். இந்த என்ன உண்டாயிரும்னா கர்த்தருக்காக அப்படின்னு என்னது உண்டாயிரும். தனி ஜெபம் போயிருச்சு. 7 நாள் ஊழியத்துல தனி ஜெபம் போயிருச்சுன்னா என்னை எதை கண்ட்ரோல் பண்ணுது? மறந்துடக்கூடாது. சில அசைன்மெண்ட்டை நோ. செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ஃபுல்லாக ஜெபம் பண்ணணும், நல்லா ஜெபம் பண்ண போகிறேன், நல்லா பைபிள் படிக்க போகிறேன். செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் அன்னை ஒரு இடத்துல பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன தீர்மானிச்சிருக்கேன்? ஜெபம் பண்ணி நான் பைபிள் படித்து ஆண்டவரை தேடணும். இயல்பாக என்ன அதுவும் ஊழியம் தானே, அதுவும் ஆண்டவருக்காக தானே? இல்லை, இன்னும் என்ன ரீசன்? இல்லைப்பா நான் தீர்மானிச்சிட்டேன், இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் யாருக்காக உட்கார போகிறேன்? எனக்காக உட்கார போகிறேன். முதல்ல ப்ரியாரிட்டி எதுன்னா, முதலில் தேவன், 2வது குடும்பம், ஊழியம் எத்தனாவது? 3வது. மறந்துடக்கூடாது. ஊழியத்தை முதல்ல கொண்டு வந்துட்டோம்னாலும் என்னது, ஊழியம் நம்மளை வழி நடத்த ஆரம்பிச்சிடும். அந்த ப்ரெஷரில் தான், அந்த ப்ரெஷரை ஜனங்க மேலே காட்டுவாங்க. ஊழியம் முக்கியம்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.